தற்கொலை இருக்குல்ல, தற்கொலை வந்து எங்கள் உயிரை நாங்கள் மாற்றிக்கிறது வந்து கோலத்தனம். அது வந்து எங்கள் உயிரை நாங்கள் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு உரிமை இல்லை, கடவுளுக்கு மட்டும்தான் உரிமை இருக்குது. தற்கொலை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்குங்க. ஒன்று தூக்கு மாட்டி சாவாங்க, சில பேர் நஞ்சு குடித்து சாவாங்க, சில பேர் ட்ரெயின் வரும் அதில் தலையை வச்சு சாவாங்க, ஆற்றுல பாஞ்சு சாவாங்க. இப்படி பல விதமான தற்கொலை இருக்குது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம். பட் அது ஒவ்வொன்றும் நடக்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஃபேமிலி பிரச்சனை, டென்ஷன், ஒர்க் பிரச்சனை, யாராவது வந்து மிரட்டி என்னமாவது செஞ்சால் அது, ஸோ காசு இழந்த ஒரு கஷ்டத்தில், ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. பட் அந்த தற்கொலை வந்து எப்போ அவங்க வந்து செஞ்சுக்கிறாங்கன்னா, இட்ஸ் ஹை ப்ரெஷர், இட்ஸ் டெஃபினெட்லி. அது வந்து எப்போ வந்து நம்மளுக்கு வந்து அது வந்து லிமிட்னு ஒன்று இருக்குல்ல, அந்த லிமிட்டை தாண்டினா அதுக்கு பிறகு கண்ட்ரோல் பண்ண முடியாது, நிதானம் இருக்காது. ஸோ அதுக்கு பிறகு சாவு நிச்சயம். வாங்க விரிவாக பேசலாம். டாக் டாக் டிஜி சேனலுக்கு புதுசாக யாரும் வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. கமெண்ட் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். வழக்கம் போல் சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணால் தான் தப்பாக இருந்தாலும் நல்லா இருந்தாலும் ஒரு படி மேலே ஏறி வர முடியும். பண்ணாமல் மறந்துடாதீங்க, கண்டிப்பாக பண்ணுங்கள். வாங்க பேசலாம். ஒரு சின்ன குட்டி கதையோடு ஆரம்பிப்போம். ஒரு ஃபேமிலி, அஃப்கோர்ஸ் ஒரு பணக்கார ஃபேமிலி, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பொண்ணு இருக்கான், பணக்கார ஃபேமிலியில் பையன் இருக்கான். ரெண்டு பேத்துக்கும் லவ், கிட்டத்தட்ட 4 வருஷம் லவ்ங்க. இந்த 4 வருஷம் லவ்வில் அவங்க ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேர்த்தையும் பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு தான் லவ் பண்ணாங்க. அஃப்கோர்ஸ் எப்பயும் வந்து நடக்கிற மாதிரி சில பல தப்புகள் நடந்திருக்கு. அதாவது லவ் பண்ணுற காலகட்டத்தில், அதான் அந்த வழக்கமாக இப்போல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குல்ல, லவ் பண்ணுற காலகட்டத்தில் உடலுறவு ஏற்பட்டிருக்கு அவங்க ரெண்டு பேத்துக்கும். பல வாட்டி பொடியன் வந்து பிள்ளைக்கு கருக்கலைப்பு ஏற்பட்டிருக்குது, மரத்தை கொடுத்து கருக்கலைப்பு ஏற்பட்டிருக்குது. ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டு தான், விரும்பி தான் லவ் பண்ணாங்க, விரும்பி தான் இதையும் பண்ணியிருக்காங்க. ஓகே, ரைட். இப்படியெல்லாம் போய்கிட்டு இருக்க நேரம், 4 வருஷம் லவ் பண்ண நேரம், 4 வருஷத்துக்கு பிறகு பொண்ணு என்ன கதைனே தெரியாமல் பையனை விட்டு கொஞ்சம் ஒரு கேப் பிரிய ஆரம்பிக்குது. முன்ன இருந்த பாசம் இல்லை, முன்ன இருந்த லவ் இல்லை. என்னடா இது, இப்படி ஒரு 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 சின்ன கேப் ஒன்று ஏற்படுது நம்மளுக்கு. ஏன் இவன் வந்து இப்படி செய்கிறா, முன்னெல்லாம் அப்படி இல்லையே அப்படின்னு தேடி பார்க்குற நேரம், அவள் வந்து அவளோட ஸ்டைலே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி, அந்த பொடியை என்ன சொன்னாலும் கேட்காம அவள் ஒரு வேலை ரோட்டில் போய்கிட்டு இருந்திருக்கான். அவள் இந்த பையன் முடிஞ்ச அளவு கொஞ்சம் தேடி பார்த்துருக்கா. அப்பப்போ வழக்கம் போல் இந்த பையனோடையும் உடலுறவு நடந்துக்கிட்டு இருந்தால் இருந்திருக்கு. சாரி காய்ஸ். அப்போ இந்த பையனுக்கு அப்பவும் சந்தேகம், ஏன் இப்படி நடக்குது, இதை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கண்டுபிடிச்சி பார்த்தோன்னே, இந்த பொண்ணு வந்து இந்த பையனை 4 வருஷம் லவ் பண்ணி பல வாட்டி உடல் உறவுகள் ஏற்பட்டு கருத்தடைப்பு ஏற்பட்டு இப்படியே போய்கிட்டு இருக்க காலகட்டத்தில், இந்த பையனோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, அதாவது இந்த இந்த பொண்ணும் இந்த பையனும் லவ் பண்ணுறாங்கல்ல, இந்த பொண்ணோட பேர் ஷெரின், இந்த பையனோட பேர் ஆகாஷ். ஸோ இந்த ஆகாஷ்டோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ரவி. இந்த ரவி வந்து இந்த ஷெரினோட கொஞ்சம் தொடர்பில் இருந்திருக்காரு. அப்படின்னா ஆகாஷ்ட ஃப்ரெண்டு தானே ரவி. ஸோ இன்ட்ரடியூஸ் ஆகி கொஞ்சம் க்ளோஸாக பேசுகிறது அப்படி இருந்திருக்காரு மிச்ச நாளாக. அப்போ இது வந்து ஆகாஷ்க்கு தெரியாது, ஷெரினும் ஆகாஷ்கிட்ட சொல்லலை. அப்போ இந்த ரவி என்ன செஞ்சுருக்காரு, ஒரு வாட்டி ஷெரின் பேசிக்கிட்டு இருக்கப்போ ஃபோனில், ஷெரின் ஆகாஷ் என்கிட்ட எல்லா உண்மைகளையும் எனக்கு அடிக்கடி சொல்லுவார், நீங்கள் வெளியே போயிட்டு வரதெல்லாம். பட் இந்த கொஞ்ச நாளாக ஆகாஷ் வந்து என்கிட்ட மறைக்க முடியாத உண்மைகளை கூட என்கிட்ட சொன்னார். அதாவது நீங்களும் ஆகாஷும்
உடலுறவு கொண்டது எல்லாமே என்கிட்ட சொன்னார் அப்படின்னு சொல்ல செரீனுக்கு டக்குன்னு ஷாக் ஆகி, ஆகாஷ் ஏன் ரவிக்கிட்ட போயிட்டு இதெல்லாம் சொன்னான்? நான் ஆகாஷை லவ் பண்ணுறேன், ஆகாஷ் என்ன லவ் பண்ணுறான், உடலுறவு கொள்வது என்னத்துக்கு இன்னொருத்தனுக்கு சொல்லணும்? நாங்கள் கல்யாணம் கட்ட போகிறோம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆக போகிறோம். ஸோ இதையே ரவிக்கிட்ட போயிட்டு ஆகாஷ் சொன்னான் அப்படின்ற கேள்விக்குறி இருந்துச்சு. அப்போ செரீன் உடனடியாக ரவிக்கிட்ட அது மட்டும்தான் சொன்னாரா? இல்லை 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 என்கிட்ட பல விஷயங்களை சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் ரவி என்ன செஞ்சுருக்காரு, ஆகாஷ் சொல்லாத விஷயங்கள், அதாவது ஆகாஸ்ட் உடலுறவு நடந்ததை மட்டும்தான் சொல்லியிருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே சகஜம் தானே, நான் அந்த பொண்ணோட இருந்துட்டேன் மச்சான், அவளை தான் கல்யாணம் கட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி ஆகாஷ் சொல்லியிருக்காரு. இவர் அதை டபுள் கேம் ஆடுறதுக்காக ரவி என்ன செஞ்சிட்டாரு, செரீனுக்கிட்ட ஒரு தப்பான முறையில் பழகிறதுக்காக பல பொய்களை சொல்லியிருக்காரு. ஆகாஷ் உங்களுக்கு எங்கே மச்சம் இருக்குன்னு சொன்னார், இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொன்னார், அதை சொன்னார் இதை சொன்னார் அப்படின்னு. ஸோ இங்கே வந்து ரவிக்கு என்ன மெயினாக வேணும்னா, செரீனை எப்படியாவது ரவி பக்கம் இழுக்கணும். அதாவது இந்த காம வெறி பிடிச்சவனுங்க இருக்கானுங்கள்ல, அவனுங்களில் ஒருத்தன் தான் இந்த ரவியும். ஸோ செரீன்கிட்ட பொய்யெல்லாம் சொல்லி பேசி, அப்படி பேசி இப்படி பேசி பல விஷயங்களை பலவிதமாக பேசி செரீனை மயக்கி ரவி செரீனோட உடலுறவு ஈடுபட்டு இருக்காரு. ஸோ வாட்டி 2வது வாட்டி அப்படின்னு பல வாட்டி ஈடுபட்டிருக்காரு. ஸோ அந்த நம்மளோட ஆகாஷ் இருக்காரு, ஆகாஷ் வந்து உண்மையில் சின்சியராக லவ் பண்ணியிருக்காரு செரீனை, செரீனும் சின்சியராக லவ் பண்ணியிருக்காங்க ஆகாஷை. ரவி இடையில பூந்து செரீனோட மனசை மாற்றி இப்படி பண்ணிட்டாரு. இது எப்படியோ அப்படி இப்படி சுற்றி ஆகாஷ்க்கு தெரிய வந்துடுது தானே, ஆகாஷ் இதை கண்டுபிடிச்சிட்டாரு தானே. ஸோ இதை கண்டுபிடிச்ச ஆகாஷ் என்ன செஞ்சிட்டாரு, ரொம்ப ப்ரெஷர் ஆகி தற்கொலை முயற்சி பண்ணியிருக்காரு. தடவை தற்கொலை முயற்சி பண்ணியிருக்காரு, சரி வரல, காப்பாற்றிட்டாங்க. ஓகே ரைட். அதுக்கு பிறகு செரீனோட முகத்தை கூட பார்க்க முடியாத ஆகாஷ் செரீனோட ஃபோன் நம்பரெல்லாம் ப்ளாக் பண்ணோன்னே செரீன் அவங்க வீட்டுக்கு தேடி வந்திருக்கா. ஆகாஷ் பார்க்க விரும்பலை, ஆகாஷ் மறுத்ததால் செரீன் போயிட்டான். செரீன் போனதும் இல்லாமல் அன்றைக்கு நைட்டே ரவியோட உடலுறவில் ஈடுபட்டு இருக்கா. அதையும் ரவி கால் பண்ணி ஆகாஷ்க்கு சொல்ல கோபமடைஞ்ச ஆகாஷ் ரவியையும் திட்டிட்டு தானும் தாங்க முடியாதால தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு தூக்கு மாட்டி. கொஞ்ச நாள் போவ செரீனும் மனசு ஏதோ அழுத்தி மனசு தாங்காம செரீனும் தற்கொலை செய்து கொண்டார். இப்போ இதிலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, சில இந்த கதையிலேருந்து நான் என்னத்தை நான் சொல்ல வரேன்னா, சில விஷயங்களில் வந்து கட் அண்ட் ரைட்னு சொல்லுவாங்கள்ல, ஸ்ட்ரெயிட்டாக வந்து பேசி முடிக்கணும். எதையுமே ஃபேஸ் டு ஃபேஸ் டீல் அப்படின்னுவாங்க, டேபிள் டீல்னுவாங்க. அதெல்லாம் வந்து என்னென்னா பார்த்தீங்கன்னா, அந்த பிஸ்னஸ்லாம் அது இருக்குது. ஃபேஸ் டு ஃபேஸ் டீல், டேபிள் டீல்னால் வந்து ஒரு டேபிளில் உட்காந்து அங்கனைக்கிலே டீலை முடிக்கிறது ஃபேஸ் டு ஃபேஸ் டீல். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு டீல் இருக்குல்ல. இப்போ அந்த லவ்லையும் அப்படி தான், நல்லா 2 பேர் லவ் பண்ணிக்கிறதுக்குள்ள இடையில ஒருத்தன் வந்து இந்த காமம் பிடிச்சவனுங்க தான் நான் சொன்னேன், இந்த காமம் பிடிச்சவனுங்க வந்து அழகாக இருக்கா, இந்த ஃப்ரெண்ட்ஸ்லேயும் இருக்கானுங்க முதுகில் குத்துறவங்க நிறைய பேர். ஆமாம் தானே, உண்மை தான். ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸில் மட்டும் இல்லை, எல்லாமே சொந்தக்காரங்க கூட பிறந்தவங்க எல்லாமே அப்படி தான் இருக்காங்க இப்போ. ஸோ அந்த இடையில வர்றவனுங்கட அந்த இதனால தான் இடையில வந்து இந்த லவ்வை உடச்சி கொண்டு போனனால தான் இந்த தற்கொலை ஆணுச்சு. இதே மாதிரி பல விஷயங்களில் நடுவில் வர்ற ஆளுனால தான், நடுவில் வந்து இடையில வந்து இந்த மாதிரி விஷயங்களை செய்கிறனால தான் சாவு ரொம்ப ஈஸியாக மற்றவங்களுக்கு வருதுங்க.
ஸோ எப்பயுமே நான் இந்த விஷயத்துலேருந்து சொல்ல வர்றது, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருங்க, கட் அண்ட் ரைட்டாக பேசுங்க, ஃபேஸ் டு ஃபேஸ் பேச பாருங்கள். எதையுமே எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து மனசில் பதுக்கி வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. நேருக்கு நேர் எல்லாமே கேட்டு முடிஞ்சுன்னா அந்தந்த விஷயத்த அந்தந்த சுட சுட முடிச்சிங்கன்னா லைஃப் நல்லாயிருக்கும். அதுவும் ஒரு பொண்ணுனால் நாங்கள் வந்து தற்கொலை பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை, ஒரு பையனால் நாங்கள் வந்து தற்கொலை பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. வாழ்க்கை ரொம்ப பெருசுங்க, வாழ்ந்து பார்த்தா அதில் புரியுங்க, புதுசுங்க, பல கதைகள் இருக்குங்க. அதை சொன்னால் நீங்களும் உங்களுக்கும் தெரியுங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் நான் வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி கதைகளில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கமெண்ட் ஒன் பண்ணுங்கள். புது புது கதையாக நான் சொல்ல வரேன். இது உண்மையில் ரியலாக நடந்த ஒரு விஷயம். கண்டிப்பாக இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய்.